இந்த சிக்கன் கபாப் பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எம்பயர் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற இந்த ஜூஸி அண்ட் கிறிஸ்பியான சிக்கன் கபாப் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சிக்கன் கபாபோட ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்காக இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். செகண்ட் மேரினேஷனுக்காக ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெட் ஃபுட் கலர் ஆப்ஷனல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருங்க. இப்போ திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இப்போ சிக்கன் கபாப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபைஸ்மேனோட இந்த டீப் ஃப்ரைங் பேன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஹெவி பாட்டம் பேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சிக்கன் பீசஸாக இந்த மாதிரி போட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் போடும்போது. 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ பொறுமையாக ஒரு பீஸாக திருப்பி விடுங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக்காகி நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான நம்மளோட சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. செம்ம கிறிஸ்பி அண்ட் ஜூஸியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.